Taste the Daily. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியில் பெண்கள் துணிச்சலாக புகார் தருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியிருக்கிறார். சார் யார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். திமுக ஆட்சியில் பெண்கள் துணிச்சலாக புகார் தருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். முதலமைச்சராக இருந்தபோது 13 அப்பாவி பொதுமக்களை காக்கை குருவிகளைப் போல சுட்டுக் கொண்டுவிட்டு தற்போது டிவியை பார்த்து தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இன்னும் திருந்தாமல் பத்திரிகையில் வந்த கிசுகிசுவை அடிப்படையாக வைத்து போராட்டம் என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைக்கிறார் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் உயர்கல்வி பயில்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும் அதை சிதைக்கும் வகையில் சார் யார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் தேடுகிறார் என்றும் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இன்று கூட திராவிட மாடல் அரசின் முன்னோடி திட்டமான புதுமைப்பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று முடித்த உயர்கல்வி பயில்வோருக்கு விரிவுபடுத்தியிருக்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், பாலியல் புகார்களில் பெண்கள் காவல்துறையிடம் புகார் அளிக்கவே அஞ்சு நடுங்கிய நிலை திராவிட மாடல் ஆட்சியில் மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலாக புகார் தருகிறார்கள். அவர்களை மீண்டும் அச்சுறுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அரசியலையும் போராட்ட நாடகத்தையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கருத்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.